ராமநவமி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த பானகமும் நீர்மோரும் தான். வெயில் கொளுத்துற சித்திர மாசத்துல மனசுக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியா எதையாவது தேடி ஓடுறோம் பாத்தீங்களா? அங்கேயே ஆரம்பிக்குது ராமனோட கதை. ஆனா நிஜத்துல ராமநவமிங்கிறது வெறும் ஒரு சாமி கும்பிடுற விசேஷம் மட்டும் கிடையாது. இது ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டுன ஒரு மாபெரும் சரித்திரம். ஊர்ல இருக்கிற எல்லா கோவிலுக்கும் போய் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா மட்டும் ராமநவமி முடிஞ்சிடாது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ராமரை நினைச்சிட்டு மற்ற நாளெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. சரி, முதல்ல இந்த ராமநவமி ஏன் கொண்டாடுறோம்? அயோத்தி நாட்டுக்கு அரசனான தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. அப்போ அவர் பண்ணின புத்திரகாமேஷ்டி யாகத்தோட பலனா மகாவிஷ்ணுவே மனுஷ உருவம் எடுத்து இந்த பூமியில வந்து பிறந்தாரு. சித்திர மாசம் வளர்பிறை நவமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல ராமர் அவதரிச்ச அந்த நேரத்தை தான் நாம கொண்டாடுறோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. பகவான் ஏன் மனுஷனா வரணும்? ஏன் ஒரு சாதாரண மனுஷனா இவ்வளவு கஷ்டப்படணும்? ஒரு கடவுளா இருந்தா ஒரே நொடியில ராவணனை அழிச்சிருக்கலாமே. ஆனா அவர் அப்படி பண்ணல. ஏன்னா மனுஷனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டத்திலையும் தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணமா இருக்கத்தான் அவர் பூமிக்கு வந்தாரு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு பாடம். சித்தி கைகேயி சொன்ன ஒரே வார்த்தைக்காக அடுத்த நிமிஷம் பட்டத்து இளவரசன் பதவியை தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு கிளம்புனாரே, அங்க நிக்கிறாரு மனுஷன். இன்னைக்கு நாம ஒரு சின்ன சொத்து தகராறுக்கு கூட சொந்த தம்பி கூட கோர்ட்டு வாசல்ல நிக்கிறோம். ஆனா ராமர் தனக்கு சேர வேண்டிய நாட்டை தம்பிக்கு கொடுத்துட்டு சிரிச்ச முகத்தோட கிளம்புனாரு. இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம எல்லாரும் ராமநவமி அன்னைக்கு செய்யற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ராமரை ஒரு சிலையா மட்டும் பார்க்கறது தான். அவரை ஒரு போட்டோவா வச்சு கும்பிடுறோம். ஆனா அவர் குணத்துல ஒரு துளியாவது நம்ம கிட்ட இருக்கான்னு யோசிக்கிறது இல்ல. ராமாயணம் வெறும் ஒரு கதை கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம். நம்ம மனசு தான் அயோத்தி. அங்க இருக்கிற கெட்ட எண்ணங்கள் தான் ராவணன். அந்த ராவணனை அழிக்கிறதுக்கு நாம ராமாயணத்தை படிக்க வேண்டாம், ராமரா வாழ கத்துக்கணும். வாழ்க்கையில எத்தனையோ அடி விழுந்தாலும், எத்தனையோ பேர் நம்மளை ஏமாத்தினாலும் நான் நேர்மையா இருப்பேன் அப்படின்னு ஒரு வைராகியம் வருது பாத்தீங்களா? அங்கதான் ராமன் பிறக்கிறாரு. ராமநவமி அன்னைக்கு வெறும் பானகம் குடிச்சா தாகம் தான் தீரும். ஆனா அவர் காமிச்ச பாதையில நடந்தாதான் இந்த ஜென்மத்தோட தாகம் தீரும். இன்னொரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. ராமர் காட்டுக்கு போனது வெறும் சீதையை மீட்கிறதுக்காக மட்டும் இல்ல. வழியில அவர் எத்தனையோ பேரை சந்திச்சாரு. குகன் அப்படிங்கிற ஒரு வேடன், சபரி அப்படிங்கிற ஒரு மூதாட்டி, அப்புறம் அணில், குரங்குன்னு எல்லார்கிட்டையும் அவர் அன்பு காட்டினாரு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மனுஷன் உசந்தவன் தாழ்ந்தவன்னு பிரிக்கிறது நம்ம போடுற கணக்கு. ஆனா அன்பால எல்லாரையும் ஒன்னா ஆக்குறது தான் ராமனோட கணக்கு. இன்னைக்கு நாம ஜாதி, மதம், காசுன்னு பிரிஞ்சு கிடக்கிறோம். ஆனா ராமர் அன்னைக்கே எல்லாத்தையும் கடந்த ஒரு அன்பை விதைச்சாரு. ராமநவமி கொண்டாடுற நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட பேசாம கோவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்ற பூஜைக்கு எந்த பலனும் கிடைக்காது. மனசுல இருக்கிற பகையை விட்டுட்டு அன்பை விதைக்கிறது தான் இந்த நாளோட உண்மையான நோக்கம். ராமாயணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் உண்டு. ராமர் காட்டுக்கு போனாரு, ராவணனை கொன்னாரு, சீதையை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு இதை ஒரு மொட்டை கதையா சொல்லி முடிச்சிருவோம். ஆனா அந்த 14 வருஷம் அவர் காட்டுல பட்ட கஷ்டம் இருக்கே, அது இன்னைக்கு நாம ஐடி ஆஃபீஸ்லயோ இல்ல ஒரு சின்ன கடையிலையோ கடுற கஷ்டத்தை விட பல மடங்கு பெருசு. யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் இளவரசன் பட்டு மெத்தையில தூங்குனவரு இன்னைக்கு வெறும் தரையில படுக்கணும். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் மாற்றம். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்துட்டாலோ இல்ல கை நிறைய வந்துட்டு இருந்த காசு நின்னுட்டாலோ உடனே உடைஞ்சு போயிடுறோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கடவுளை திட்டுறோம். ஆனா ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? கைகேயி அம்மா வந்து நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னப்போ அவர் முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லையா. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி எப்படி ஒட்டாம இருக்குமோ அந்த மாதிரி அந்த பதவியும் புகழும் அவர்கிட்ட ஒட்டக. இதுதான் சார் பக்குவம். நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன கார் வாங்கினா அதுல ஒரு கீறல் விழுந்தா கூட ஒரு வாரம் தூங்காம அழுகிறோம். ஆனா ராமர் ஒரு ராஜ்யத்தையே இழந்தும் கலங்காம நின்னாரே, அங்கதான் அவர் மரியாதை புருஷோத்தமன் ஆகிறாரு. ராமநவமி அன்னைக்கு நாம பண்ற அந்த ஒரு தவறுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்னும் இல்லை. நம்ம கஷ்டத்தை மட்டும் பெருசா நினைச்சிட்டு மத்தவங்கள குறை சொல்றது தான். ராமர் காட்டுக்கு போனதுக்கு கைகேயிய திட்டவே இல்லை. இது என் விதி, என் தந்தை கொடுத்த வாக்கு அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா நாம அவன்தான் என் வாழ்க்கையை கெடுத்தான், இவன்தான் எனக்கு ஆப்பு வச்சான் அப்படின்னு மத்தவங்க மேல பழி போட்டுட்டே காலத்தை ஓட்டுறோம்.
அப்படி பழி போட்டுட்டே இருந்தா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ராமன் எப்போ வெளியே வருவாரு? ராமநவமி அன்னைக்கு பானகம் குடிக்கும்போது அந்த இனிப்பு தொண்டையில இறங்குற மாதிரி மத்தவங்க மேல இருக்கிற கசப்பு உங்க மனசை விட்டு இறங்கணும். அதுதான் நிஜமான வழிபாடு. இன்னொரு முக்கியமான விஷயம், ராமர் காட்டுக்கு போனப்போ அவர் கூட யார் போனா? அவரோட தம்பி லக்ஷ்மணனும் மனைவி சீதையும். இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்க கூட நிக்கிறது யாருன்னு பாருங்க. சொத்து சுகம் இருக்கும்போது சுத்தி வர்ற கூட்டம் வேற. ஆனா எதுவுமே இல்லாதப்போ உங்க கூட வர்ற அந்த 2-3 பேர் இருக்காங்களே, அவங்க தான் உங்க வாழ்க்கையோட பொக்கிஷம். ராமர் கிட்ட அப்ப காசு இல்ல, அதிகாரம் இல்ல, ஆனா அன்பு இருந்தது. அந்த அன்பு தான் லக்ஷ்மணனை உனக்கு முன்னாடி நான் போய் முள்ளு பாதையை சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்ல வச்சது. இன்னைக்கு நாம அன்பை தேடி ஓடுறதில்ல, வெறும் ஆதாயத்தை தேடி தான் ஓடுறோம். ஆதாயத்துக்காக பழகுற உறவு ஆதாயம் முழிஞ்சதும் அத்துக்கிட்டு போயிடும். ஆனா அன்பால பிணைக்கப்பட்ட உறவு மரணம் வரைக்கும் கூட வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. ஒரு கட்டத்துல ஏணி ஏத்துவோம், அடுத்த கட்டத்துல பாம்பு தீண்டும். பாம்பு தீண்டின உடனே ஆட்டத்தை விட்டு ஓடிட முடியுமா? ராமர் காட்டுல இருந்த அந்த 14 வருஷமும் ஒரு சாதாரண மனுஷனாதான் வாழ்ந்தாரு. பசிச்சா காய்கனிகளை சாப்பிட்டாரு, தாகம் எடுத்தா ஆத்து தண்ணிய குடிச்சாரு. நான் மகாவிஷ்ணு, எனக்கு ஏன் பசிக்குது அப்படின்னு அவர் கேட்கல. மனுஷ உணர்வுகளை அவர் முழுசா அனுபவிச்சாரு. நமக்கு ஒரு தலைவலி வந்தா கூட சாமி கண்ணை குத்திருச்சு அப்படின்னு பயப்படுறோம். ஆனா ராமர் தனக்கு வந்த கஷ்டத்தை ஒரு தவமா பார்த்தாரு. கஷ்டம் வரும்போதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான பலம் என்னன்னு தெரியும். இரும்பு தீயில வெந்தாதான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வர்ற சோதனைகளும் நம்மள செதுக்கிறதுக்காக வர்றதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் பயமே இருக்காது. இன்னொரு ரகசியம் சொல்றேன். ராமர் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வெறும் ராமன் தான். ஆனா காட்டுல அந்த கஷ்டங்களை அனுபவிச்சு ராவணனை ஜெயிச்சு வரும்போதுதான் அவர் ஸ்ரீராமனாகி நிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதான். கஷ்டமே இல்லாம சுகமா இருக்கிற வாழ்க்கை ஒரு செத்து போன குளம் மாதிரி. ஆனா போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் ஒரு ஓடுற ஆறு மாதிரி. அந்த ஆத்துல கற்களும் முட்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுதான் அந்த தண்ணிய சுத்தப்படுத்துது. ராமநவமி கொண்டாடுற ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியது இதுதான். உங்களோட கஷ்டங்களை கண்டு ஓடி ஒளிஞ்சுக்காதீங்க, அதை ஏத்துக்கோங்க. ராமர் கையில் இருக்கிற அந்த வில்லு வளைஞ்சுதான் அம்பு விடுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் கொஞ்சம் வளையுதுன்னா நீங்க பெரிய இலக்க நோக்கி பாய போறீங்கன்னு அர்த்தம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கென்ன அப்படின்னு. அது ஒரு தப்பான மனநிலை. ராமன் ஆள்றதுக்கும் ராவணன் ஆள்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ராமன் ஆள்ற நாடு தர்மம் சார்ந்த நாடு, ராவணன் ஆள்ற நாடு அகங்காரம் சார்ந்த நாடு. உங்க மனசை யார் ஆள போறாங்க? உங்க கோபமும் பொறாமையும் அகங்காரமும் ஆண்டா அது ராவண ராஜ்யம். ஆனா பொறுமையும் நிதானமும் தர்மமும் ஆண்டா அது ராமராஜ்யம். ராமநவமி அன்னைக்கு நாம கும்பிடுற அந்த ராமர் உங்க மனசுக்குள்ள ஒரு சிம்ஹாசனம் போட்டு உட்காரணும்னா நீங்க முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த அகங்காரத்தை தூக்கி எறியணும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்காம வாதிடுறோம் பாத்தீங்களா, அங்க ராவணன் ஜெயிக்கிறான். ஆனா சரி, நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க ராமன் ஜெயிக்கிறாரு. ராமாயணத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை எதுன்னு கேட்டா எல்லாரும் சீதைய ராவணன் தூக்கிட்டு போனதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷனா ராமரோட மனசு எவ்வளவு பெருசுன்னு காட்டுற இடம் அந்த குகனோட சந்திப்பு தான். யோசிச்சு பாருங்க, அயோத்தி நாட்டு இளவரசன், சக்கரவர்த்தி தசரதனோட மகன், சகல வசதிகளோட வளர்ந்தவர். அவர் காட்டுக்கு வர்றாரு. அங்க கங்கை கரையில குகன் அப்படிங்கிற ஒரு வேடனை சந்திக்கிறாரு. குகன் யாரு? சமூகத்துல அந்த காலத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு வேடன், மீன் பிடிக்கிறவர், சாதாரண மனுஷன். ஆனா ராமர் என்ன பண்ணார் தெரியுமா? குகனை கட்டி பிடிச்சு, இன்னையிலிருந்து நீ எனக்கு தம்பி அப்படின்னு சொன்னாரு. நாம 4 பேரா இருந்தோம், இப்போ உன்னோட சேர்த்து 5 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்கே, அதுதான் உண்மையான ஆன்மீகம். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன ஜாதி, அவன் என்ன மதம், அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன்கிட்ட கார் இருக்கா பங்களா இருக்கான்னு பார்த்து தான் பழகுறோம். ஆனா ராமர் அன்னைக்கே அன்புதான் பெருசு அப்படின்னு உலகத்துக்கு உரக்க சொன்னாரு. ராமநவமி அன்னைக்கு நாம விடிய விடிய ராமாயணம் படிக்கிறோம். ஆனா நம்ம வீட்டு வேலைக்காரங்க கிட்டயோ இல்ல ரோட்ல போற ஒரு ஏழை கிட்டயோ ஒரு புன்னகையோட பேச கூட நமக்கு மனசு வர்றதில்ல. அங்கதான் நாம தோத்து போறோம்.
ராமர் குகனை தம்பியா ஏத்துக்கிட்டது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் இல்ல, அது நம்ம மனசுல இருக்கிற அந்த மேல் கீழ் அப்படிங்கிற ஆணவத்தை உடைக்க வந்த சம்மட்டி அடி. ஒரு மனுஷனோட தகுதிய அவனோட பிறப்போ காசோ தீர்மானிக்காது, அவனோட அன்பும் விசுவாசமும் தான் தீர்மானிக்கும். குகன் ராமருக்கு என்ன கொண்டு வந்தான்னு தெரியுமா? தேனும் மீனும் கொண்டு வந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. ராமர் ஒரு சத்திரியன், ஆனா குகன் கொடுத்த அந்த அன்பை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. ஐயோ இது அசுத்தம் அப்படின்னு அவர் ஒதுக்கல. ஏன்னா அன்போட கொடுக்கிற ஒரு துளி தண்ணி கூட அமிர்தத்துக்கு சமம்னு அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு அன்போட கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள்ல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சாப்பாடு போடுறோம். ஆனா அங்க அன்பு இருக்கான்னு கேட்டா அது சந்தேகம்தான். ஆனா ஒரு குடிசையில உட்கார்ந்து ஒரு பாட்டி கொடுக்கிற பழைய கஞ்சி இருக்கே, அதுல இருக்கிற அந்த திருப்தி வேற எங்கும் கிடைக்காது. ராமநவமி கொண்டாடுற நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திக்கோங்க. யாரையும் தாழ்வா நினைக்காதீங்க. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பையனா இருந்தாலும் சரி, ரோட்டை பெருக்கிறவரா இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு ராமன் தான் அப்படின்னு நினைக்க பழகுங்க. ராமர் குகனை ஏத்துக்கிட்டது மூலமா நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, உறவுகள் ரத்தத்தால மட்டும் வர்றதில்ல, அது மனசால வர்றது. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க பக்தி இருக்கு. நீங்க எத்தனை கிலோ சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணாலும் ஒரு சக மனுஷனை மதிக்கலன்னா அந்த பொங்கல் வெறும் அரிசி மூட்டைக்கு சமந்தான். வாழ்க்கையில நமக்கு வர்ற ஏமாற்றங்களை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். ராமர் காட்டுக்கு வந்தப்போ குகன் அவருக்கு படகு ஓட்டி கங்கையை கடக்க உதவுறாரு. அப்போ ராமர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு காசு கூட இல்ல. ஒரு அரசனாக இருந்தவர் ஒரு படகோட்டிக்கு கூலி கொடுக்க முடியாம நிக்கிறாரேன்னு குகன் வருத்தப்படல. நீ என்ன அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்ததே போதும் அப்படின்னு ராமர் குகனை அணைச்சிக்கிறாரு. இன்னைக்கு நாம ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட 5 ரூபாய் பாக்கிக்கு சண்டை போடுறோம். ஆனா அங்க குகன் உன் அன்பு கிடைச்சதே எனக்கு பெரிய கூலி அப்படின்னு நிக்கிறான். இதுதான் சார் வாழ்க்கை பாடம். காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா ஒருத்தர் மேல நாம வைக்கிற மரியாதையும் அன்பும் சாகிற வரைக்கும் நிற்கும். இன்னொரு ரகசியமான விஷயம் என்னன்னா, குகன் ராமரை பார்க்கும்போது அவர் ரொம்ப சோகமா இருப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா ராமர் எப்படி இருந்தாரு? ரொம்ப அமைதியா ஒரு தெளிவான நீரோடை மாதிரி இருந்தாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது நிதானம். வாழ்க்கை நம்மளை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாலும் அந்த இடத்துல நாம எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது தான் முக்கியம். சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நம்மால மாத்த முடியாது, ஆனா அதுக்கு நாம கொடுக்கிற ரியாக்ஷனை மாத்த முடியும். ராமர் காட்டுக்கு வந்ததுனால வருத்தப்படாம அந்த நிமிஷத்தை எப்படி பயனுள்ளதா மாத்துறதுன்னு யோசிச்சாரு. அதனாலதான் அவரால் அத்தனை முனிவர்களையும் சந்திச்சு ஞானம் பெற முடிஞ்சது. நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ போச்சேன்னு கதறாம இந்த பிரச்சனை எனக்கு என்ன கத்துக் கொடுக்க போகுது அப்படின்னு யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை அழகா மாறிடும். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறது தான். குகன் கிட்ட இருந்து கூட ராமர் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாரு. அதுதான் நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஒருத்தர்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம அன்பு செலுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஆனா குகன் அதை பண்ணாரு. ராமநவமி அன்னைக்கு ராமர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கிற அந்த ஈகோ மாலையை கழட்டி வைங்க. குகனை போல ஒரு எளிய மனுஷனா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை வளர்த்துக்கோங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல நாம எல்லாரும் ஒரு படகுல போய்கிட்டு இருக்கோம். சில நேரத்துல அலை சீரும், சில நேரத்துல காத்து பலமா வீசும். அப்போ நமக்கு தேவை ஒரு துடுப்பு. அந்த துடுப்பு தான் நம்பிக்கை. ராமர் மேல குகன் வச்ச நம்பிக்கை, குகன் மேல ராமர் வச்ச அன்பு, இது ரெண்டும் தான் அவங்கள இணைச்சது. உங்க வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் மேல அந்த மாதிரி ஒரு ஆழமான நம்பிக்கையை வைங்க. அது உங்க அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல ஒரு நண்பனா இருக்கலாம். அந்த நம்பிக்கை தான் உங்களை எந்த புயல்ல இருந்தும் காப்பாத்தும். ராமர் குகனை சந்திச்ச அந்த நிமிடம் ஒரு சகாப்தத்தின் ஆரம்பம். அது சாதி மதங்களை தாண்டி மனிதநேயம் மலர்ந்த தருணம். ராமாயணத்துல எவ்வளவோ கேரக்டர்ஸ் வந்தாலும் ஹனுமன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு தனி பக்தி, ஒரு தனி எனர்ஜி வந்துடும். ஆனா ராமர் ஹனுமனை முதல்ல சந்திச்ச அந்த மொமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் லெசனே இருக்கு. ராமர் சீதையை தேடி காடு மேடெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காரு. மனசுல ஒரு பக்கம் சோகம், ஆனா வெளியில ஒரு ராஜ கம்பீரம். அந்த நேரத்துல தான் கிஷ்கிந்தா காட்டுல ஹனுமனை சந்திக்கிறாரு. ஹனுமன் ஒரு சாதாரண குரங்கு உருவத்துல வர்றாரு. ஆனா அவரோட பேச்சுல இருந்த அந்த பணிவும் அறிவும் ராமரை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. இன்னைக்கு நாம ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, வச்சிருக்கிற ஃபோனு, ஓட்டுற காரை வச்சு தான் எடை போடுறோம். ஆனா ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஹனுமனோட வார்த்தைகளை கவனிச்சாரு.
இவன் பேசுற லட்சணத்தை பார்த்தா இவன் சகல கலைகளையும் கத்துக்கிட்ட ஒரு அறிவாளியா தெரியறான் அப்படின்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு மனுஷனோட உண்மையான அழகு அவன் உடம்புல இல்ல, அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையில தான் இருக்கு. ராமநவமி அன்னைக்கு நாம விடிய விடிய ராமநாமத்தை சொல்றோம். ஆனா அதே வாயால மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசுறோம். அப்படி பேசினா அந்த ராமநாமத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நாம என்ன பண்றோம்? ஐயோ போச்சே, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே அப்படின்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கோம். ஆனா ராமர் என்ன பண்ணாரு? தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்குனாரு. ஒரு ராஜா ஆனா ஒரு சாதாரண வானர கூட்டத்துக்கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. உதவி கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. அது உங்களை சின்ன ஆளா ஆக்கிடாது. தப்பு பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வேணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு ஒரு நல்ல டீம் வேணும். ஹனுமன் ராமருக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பலம். ஆனா அந்த பலம் கிடைச்சதுக்கு காரணம் ராமரோட பணிவு தான். நான் ஒரு கடவுள், நான் ஏன் குரங்கு கிட்ட போய் உதவி கேட்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. நம்ம வாழ்க்கையிலையும் நாம பண்ற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? எல்லாத்தையும் நானே செஞ்சிருவேன், எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிற அந்த தலைக்கணம் தான். அந்த தலைக்கணம் இருக்கிற இடத்துல வெற்றி கிடைக்காது. ராமர் ஹனுமனை கட்டிப்பிடிச்சு ஏத்துக்கிட்ட அந்த நிமிஷம் ஒரு மாபெரும் வெற்றிக்கு வித்திட்டது. ஏன்னா அன்பால கட்டி போடுற வேலையை ராமர் செஞ்சாரு. அதனால ஹனுமன் தன் உயிரையே ராமருக்காக கொடுக்க தயாரா இருந்தாரு. இன்னைக்கு ஆபீஸ்ல பாருங்க, மேலதிகாரி திட்டுனா கீழே வேலை செய்யறவங்க வேலையை விட்டுட்டும் ஓடிடுறாங்க. ஏன்? அங்க அன்பு இல்ல, வெறும் அதிகாரம் தான் இருக்கு. ஆனா ராமர்கிட்ட இருந்தது அன்பு. அந்த அன்பு தான் ஹனுமனை ஒரு மாபெரும் சக்தியா மாத்துச்சு. ஹனுமன் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் விசுவாசம். இன்னைக்கு ஒரு இடத்துல வேலை பார்ப்போம், நாளைக்கு அதிகமா காசு கிடைச்சா அங்க ஓடிடுவோம். ஆனா ஹனுமன் அப்படி பண்ணல. ராமன் தான் என் உயிர், அவரோட வேலை தான் என் மூச்சு அப்படின்னு கடைசி வரைக்கும் நின்னாரே, அதுதான் உண்மையான பக்தி. ராமநவமி கொண்டாடுற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க? உங்களை நம்பி ஒரு வேலையை ஒருத்தர் ஒப்படைச்சா அதை நீங்க நேர்மையா செய்றீங்களா, இல்ல கண்ணை மறைச்சிட்டு ஏமாத்துறீங்களா? நீங்க பண்ற ஒவ்வொரு தப்பும் ராவணனோட குணம். நீங்க காட்டுற ஒவ்வொரு உண்மையான அன்பும் ராமனோட குணம். வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. அந்த பரீட்சையில நாம பாஸ் ஆகணும்னா நமக்கு ஒரு நல்ல கோச் வேணும். ராமருக்கு ஹனுமன் ஒரு கோச் மாதிரி இல்ல, ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்தாரு. ஹனுமனால முடியாத காரியம் எதுவுமே இல்ல. அவர் நினைச்சிருந்தா ராவணனை ஒரே அடியில கொன்னுட்டு சீதையை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணல. ராமன் வந்துதான் சீதையை மீட்கணும், அதுதான் அவரோட பெருமை அப்படின்னு ஒதுங்கி நின்னாரு. பாத்தீங்களா? அங்கதான் ஹனுமன் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு நாம ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட இதை நான் தான் பண்ணினேன், என் பேரு தான் பெருசா வரணும் அப்படின்னு விளம்பரம் தேடுறோம். ஆனா ஹனுமன் அவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிட்டோம், நான் ராமரோட தாசன் அப்படின்னு பணிவா நின்னாரு. ராமநவமி அன்னைக்கு நாம ஹனுமன் சாலிசா படிக்கிறோம். எதுக்காக? அந்த பலம் நமக்கும் வரணும்னு. ஆனா அந்த பலம் எப்படி வரும்? உடம்ப வளர்த்தா மட்டும் வராது, மனசை வளர்க்கணும். ஹனுமன் கிட்ட இருந்த அந்த தெளிவு நமக்கும் வேணும். ஒரு பிரச்சனை வரும்போது பதறாம இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கிற அந்த புத்தி தான் ராமநவமி நமக்கு சொல்லித் தருது. ஹனுமன் கடலை தாண்டினது ஒரு மேஜிக் கிடையாது, அது அவரோட தன்னம்பிக்கை. ராமன் பேர் சொன்னா கல்லு கூட மிதக்கும் போது நான் ஏன் கடலை தாண்ட முடியாது அப்படின்னு அவர் நினைச்சாரு. உங்க வாழ்க்கையிலையும் எத்தனையோ கடல்கள், அதாவது பிரச்சனைகள் வரலாம். ஆனா என்னால முடியும், என் கூட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நம்பினா நீங்களும் அந்த பிரச்சனைகளை ஈஸியா கடந்து போயிடலாம். இன்னொரு ரகசியம் சொல்றேன். ஹனுமன் ராமரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ராமரோட முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா தனக்குன்னு ஒரு உண்மையான நண்பன் கிடைச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு நிம்மதி. நம்ம வாழ்க்கையிலையும் 1000 பேர் நம்ம கூட வரலாம். ஆனா கஷ்டமான நேரத்துல கையை பிடிச்சு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்ற ஒரு நண்பன் கிடைச்சா அதுதான் கடவுள் கொடுத்த வரம். அப்படி ஒரு நண்பனா நீங்க யாருக்காவது இருக்கீங்களா? இல்ல அப்படி ஒரு நண்பனை நீங்க சம்பாரிச்சிருக்கீங்களா? காசை சம்பாதிக்கிறத விட மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம். ராமர் அதை ரொம்ப அழகா செஞ்சாரு. அதனால தான் அவருக்கு ஒரு வானர படையே கிடைச்சது. கடலை தாண்டி சீதையை தேடி ஹனுமன் போற அந்த பயணம் இருக்கே, அது வெறும் ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரி கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை எப்படி தாண்டணும்னு காட்டுற ஒரு பெரிய லெசன். ராமர் கொடுத்த அந்த நம்பிக்கையை தன் தோள்ல சுமந்துட்டு ராமன் பேர் சொன்னா கல்லு மிதக்கும்போது நான் ஏன் கடலை தாண்ட முடியாது அப்படின்னு கிளம்புனார். பாத்தீங்களா? அங்க நிக்குது மனுஷனோட வில் பவர். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வழியில அவருக்கு எத்தனையோ தடைகள் வந்துச்சு. மைனாக மலை வந்துச்சு, கொஞ்சம் ரெஸ்டடுன்னு சொல்லுச்சு. சுரசை அப்படிங்கிற அரக்கி வந்து உன்னை முழுங்க போறேன்னு மிரட்டுனா. ஆனா ஹனுமன் எதுலையுமே சிக்கல. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி இருந்த இலக்கு ராம காரியம். நம்ம வாழ்க்கையிலையும் நாம ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் போது இதே மாதிரி தான் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஒருத்தன் வந்து இது உனக்கு செட் ஆகாதுடான்னு சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து வா நாம ஜாலியா சுத்துவோன்னு கூப்பிடுவான். ஆனா அந்த நேரத்துல எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு ஹனுமன் மாதிரி தெளிவா இருக்கணும்.
ராமநவமி அன்னைக்கு நாம வடமாலை போடுறோம், ஆனா ஹனுமன் கிட்ட இருந்த அந்த ஒருமுகத்தன்மையை நாம கத்துக்கவே இல்லை. ஒரு வேலையை எடுத்தா அதை முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் தான் சார் ராமநவமியோட ஸ்பெஷல். இன்னொரு ரகசியம் என்னன்னா, ஹனுமன் இலங்கைக்குள்ள போன உடனே நேரா போய் ராவணன் கிட்ட சண்டை போடல. அமைதியா யாரோட கண்ணிலையும் படாம சீதையை தேடினாரு. இதுல ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இருக்கு. நாம என்ன பண்றோம், ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சா கூட உடனே ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறோம். ஆனா ஹனுமன் அவ்வளவு பெரிய சக்தி இருந்தும் ரொம்ப அடக்கமா இருந்தாரு. அசோகவனத்துல சீதையை பார்த்தப்போ கூட எடுத்த உடனே முன்னாடி போய் நிக்கல. ராமாயண கதையை மெதுவா சொல்லி அவங்க மனசுல நம்பிக்கையை வரவழைச்சு அதுக்கப்புறம்தான் தன்னை ஒரு தாசனா அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இதுதான் சார் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்க நம்பிக்கையை எப்படி சம்பாதிக்கணும்னு ஹனுமன் கிட்ட தான் கத்துக்கணும். அசோகவனத்துல சீதையம்மா பட்ட கஷ்டம் இருக்கே, அது ஒரு சாதாரண மனுஷி பட்ட கஷ்டம் இல்லை. ஒரு பக்கம் ராவணனோட மிரட்டல், இன்னொரு பக்கம் அரக்கிகளோட சித்திரவதை, நடுவுல தன்னோட ராமன் வருவாரா மாட்டாராங்கிற அந்த ஒரு மெல்லிய பயம். ஆனா அந்த நேரத்துல ஹனுமன் போய் நின்னு, அம்மா நான் உங்களை என் தோள்ல வச்சு இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன், இந்த நிமிஷமே நீங்க ராமரை பார்க்கலான்னு சொன்னாரு. ஹனுமனால அது முடியும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா சீதை என்ன சொன்னாங்க தெரியுமா? வேண்டாம் மகனே, ராமன் வந்துதான் என்னை மீட்கணும், அதுதான் அவரோட வீரத்துக்கு அழகு, அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அங்கதான் ஒரு பெண்ணோட அந்த மாபெரும் உறுதி தெரியுது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம பண்ற ஒரு பெரிய தப்பு இதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா குறுக்கு வழியில அதுல இருந்து தப்பிக்க பார்க்குறோம். யாராவது ஒருத்தர் வந்து லஞ்சம் கொடுத்தா காரியம் முடிஞ்சிரோன்னு சொன்னா உடனே அதை செய்ய துணியிறோம். ஆனா சீதை அம்மா சொல்லி கொடுத்த பாடம் என்னன்னா, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் நேர்மையான வழியில தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நிக்கிறது தான். ராமநவமி அன்னைக்கு நாம சீதா கல்யாணம் பண்றோம், ஆனா அந்த அம்மாவோட மன உறுதியில ஒரு துளியையாவது நாம கடைபிடிக்கிறோமா? இல்லையே. ஒரு சின்ன விமர்சனம் வந்தாலே நாம உடைஞ்சு போயிடுறோம். ஆனா சீதை ஒரு வருஷமா அந்த அரக்கிகள் நடுவுல ஒரு புல்ல சாட்சியா வச்சுக்கிட்டு ராமனை மட்டுமே நினைச்சிட்டு இருந்தாங்களே, அதுதான் சார் உண்மையான காதல், அதுதான் உண்மையான பக்தி. ஹனுமன் அந்த நேரத்துல சீதைக்கு கொடுத்த அந்த கணையாழி இருக்கே, அது வெறும் ஒரு நகை அல்ல, அது ஒரு நம்பிக்கை. உன் ராமன் வருவான், உன்னை மீட்பான் அப்படின்னு அந்த மோதிரம் சொல்லுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு மோதிரம் தேவைப்படுது. அதுதான் தன்னம்பிக்கை. யாரோ ஒருத்தர் உங்களை மதிக்கலைன்னா என்ன, யாரோ ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போனா என்ன, உங்ககிட்ட உண்மையான உழைப்பும் நேர்மையும் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கான காலம் வரும். அந்த நம்பிக்கை தான் உங்களை அசோகவனத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். ராமநவமி கொண்டாடுற ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு ஒரு ஹனுமனா இருக்கணும். அதாவது சோர்ந்து போய் இருக்கிற ஒருத்தருக்கு கவலைப்படாதே எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். அதுதான் நீங்க ராமருக்கு செய்யற பெரிய கைங்கரியம். இன்னொரு ரகசியம் கவனிச்சிங்களா? ஹனுமன் சீதையை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி வந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணாரு, இந்த ராவணனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு நினைச்சு அசோகவனத்தையே அழிச்சாரு. இதுல ஒரு மெசேஜ் இருக்கு. அநீதியை பார்த்தா தட்டி கேட்கணும். எனக்கு என்ன வந்துச்சு, என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஒதுங்கி போறது ராமனோட வழி கிடையாது. ஆனா அதை செய்யும்போது கூட ஹனுமன் ரொம்ப கவனமா இருந்தார். ராவணனோட சபையில போய் நின்னு அவன் இவருக்கு கூட ஒரு ஆசனம் கொடுக்கலன்னு தெரிஞ்சதும் தன்னோட வாளை சுருட்டி ஒரு பெரிய அரியணையா மாத்தி அது மேல உட்கார்ந்தாரு. பாத்தீங்களா? அங்கதான் நிக்குது சுயமரியாதை. நம்மளை மதிக்காத இடத்துல நாம ஏன் நிக்கணும்? உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க எப்படி வளரணும்னா, அவங்களே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரத்துல போய் உட்காரணும். அதுக்கு தேவை உங்க அறிவும் திறமையும் தான். ஹனுமன் அங்க ராவணன் கிட்ட, இன்னும் காலம் கடந்துடாது, சீதையை விட்டுடு, ராமன் உன்னை மன்னிப்பான்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுதான் சார் ராமனோட குணம். எதிரியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது. ஆனா ராவணன் என்ன பண்ணா, தன்னோட அகங்காரத்தால ஹனுமனோட வால்ல தீ வச்சான். விளைவு முழு இலங்கையும் எரிஞ்சு போச்சு. நம்ம கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது தீ மாதிரி தான். ராவணன் வச்ச தீ அவனோட ஊரையே எரிச்ச மாதிரி நாம மற்றவங்களுக்கு செய்யற தீமை கடைசில நம்மளையே தான் அழிக்கும். ராமநவமி அன்னைக்கு நாம இலங்கையை எரிச்ச கதையை படிக்கிறோம். நம்ம மனசுல இருக்கிற காமம், குரோதம், மோகம் அப்படிங்கிற அந்த அசுர குணங்களை எரிக்கணுங்கிறதுக்காகத்தான். ஹனுமன் வாள்ல வச்ச தீயை வச்சு அவரே தீப்பந்தமா மாறி அநீதியை எரிச்சாரு. உங்க வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் அப்படிங்கிற தீ பத்தும்போது அதை கண்டு பயந்து ஓடாதீங்க. அந்த தீயையே ஒரு ஆயுதமா மாத்தி உங்ககிட்ட இருக்கிற சோம்பலையும் பயத்தையும் எரிச்சு தள்ளுங்க. ஹனுமன் கடலை தாண்டி போனது ஒரு பெரிய சாதனைனா, அங்க சீதைக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை அதை விட பெரிய சாதனை. நாம ஒருத்தருக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை அவங்க உயிரையே காப்பாத்தும். அந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க யாருக்காவது கொடுத்தீங்களா? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இன்னைக்கு நீங்க மேலே இருக்கலாம், நாளைக்கு கீழே வரலாம். ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் உங்க தார்மீக பொறுப்பை மறக்கக்கூடாது. ஹனுமன் சீதையை பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா?
பார்த்தேன் சீதையை அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா ராமரோட தவிப்பு அவருக்கு தெரியும். முதல்லயே சீதையைன்னு சொல்லாம கண்டேன்னு சொன்னதுல ஒரு பெரிய மனோவித்துவம் இருக்கு. அதாவது அவங்க உயிரோட இருக்காங்க, நான் பார்த்துட்டேங்கிற நல்ல செய்தியை முதல்லயே சொல்லணும்னு நினைச்சாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணுங்கிற அந்த விவேகம். சீதைய தேடி ஹனுமன் போன செய்தி கிடைச்சதும் ராமரோட மனசுல ஒரு பெரிய நிம்மதி வந்தாலும் அடுத்த நிமிஷமே ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்குறி முன்னாடி வந்து நிக்குது. அதுதான் அந்த கடல். முன்னாடி அலை மோதிக்கிட்டு இருக்கிற அந்த மகா சமுத்திரத்தை எப்படி தாண்ட போறோம்? ஹனுமன் தனி ஒருத்தனா தாண்டினாரு, ஆனா லட்சக்கணக்கான வானர படையை எப்படி அக்கறைக்கு கூட்டிட்டு போறது? இதுதான் சார் நம்ம வாழ்க்கையிலையும் வர்ற ஒரு பெரிய செக் போஸ்ட். ஒரு வேலையை தனியா செஞ்சு முடிச்சிடலாம், ஆனா ஒரு பெரிய டீமா சேர்ந்து ஒரு இலக்கு அடையணும்னா அங்கதான் நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி தெரியுது. ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? எடுத்த உடனே வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு கடலை மிரட்டல, 3 நாள் தவம் பண்ணாரு. கடலரசன் கிட்ட வழி கேட்டாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் முதல்ல மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், முறைப்படி அனுமதி கேட்கணும். இன்னைக்கு நாம ஒரு சின்ன பதவிக்கு வந்துட்டா யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு ஆடுறோம். ஆனா ராமர் ஒரு அவதார புருஷனா இருந்தும் பணிவா நின்னாரு. ஆனா அந்த பணிவை பலவீனம்னு நினைச்ச கடல் ராஜா வெளியே வராம இருந்தப்போதான் ராமர் கோவப்பட்டு வில்ல எடுத்தாரு. இதுதான் சார் முக்கியமான பாடம். அமைதிங்கிறது கோழைத்தனம் கிடையாது, அது ஒரு வாய்ப்பு. எதிரிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சான்ஸ், அதை அவன் பயன்படுத்திக்கலன்னா அப்புறம் உங்க விஸ்வரூபத்தை காட்டணும். அந்த பாலம் கட்டுற கதை இருக்கே, அது உலகத்துக்கே ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் லெசன். நளன் நீலன் அப்படின்னு 2 வானரங்கள் இருந்தாங்க. அவங்க தொடர கல்லு தண்ணியில மிதக்கும்னு ஒரு சாபம். அதுவே இப்போ வரமா மாறிடுச்சு. ஆனா அங்க ஒரு ரகசியம் இருக்கு. ஒவ்வொரு கல்லுலையும் ராம அப்படின்னு அந்த பேரை எழுதுனாங்க. இதுல என்ன தத்துவம் இருக்குன்னா, எந்த ஒரு கடினமான காரியத்தையும் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காகவும் ஒரு நம்பிக்கையோடு செஞ்சா அந்த பாரம் குறையும். இன்னைக்கு நாம செய்யற வேலை நமக்கு ஏன் பாரமா தெரியுது? ஏன்னா நாம கடமைக்கு செய்யறோம். ஆனா அதே வேலையை ஒரு அர்ப்பணிப்போட செஞ்சு பாருங்க, அந்த பாரமான கல்லு கூட தண்ணியில மிதக்கும். ராமநவமி அன்னைக்கு நாம ஏன் இந்த சம்பவத்தை யோசிக்கணும்னா, நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற விடாம எத்தனையோ தடைகள் கடல் மாதிரி நிற்கும். அந்த நேரத்துல நாம ஒரு பாலம் கட்டணும். அந்த பாலம் தான் முயற்சி. முயற்சிங்கிறது ஒரு நாள்ல முடியறதில்ல, ஒவ்வொரு கல்லா அடுக்கணும். அதுக்கு நடுவுல தான் அந்த அணில் கதை வருது. அந்த பெரிய வானரங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை தூக்கிட்டு வரும்போது ஒரு சின்ன அணில் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கடல்ல போய் நனைஞ்சிட்டு வந்து மணல்ல உருண்டு அந்த மணலை கொண்டு போய் பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல உதறிச்சு. வானரங்கள் எல்லாம் அதை பார்த்து சிரிச்சாங்க. ஏ சின்ன பயலே, நீ என்ன இங்க பண்றன்னு கேலி பண்ணாங்க. ஆனா ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த அணில மெதுவா கையில எடுத்து அதோட முதுக வருடி கொடுத்தாரு. அங்கதான் சார் ராமனோட குணம் நிக்குது. நீ எவ்வளவு பெருசா செய்யறேங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு ஈடுபாட்டோட செய்யறேங்கிறது தான் முக்கியம்னு ராமர் உலகத்துக்கு சொன்னாரு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுக்கறவங்கள மட்டும் மதிக்கிறோம். ஆனா ஒருத்தன் தன்னால முடிஞ்ச ஒரு 10 ரூபாயை உண்மையா கொடுத்தா அவனை மதிக்கிறதே இல்ல. ராமர் அந்த அணிலுக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம் இருக்கே, அதுதான் உண்மையான மனிதாபிமானம். உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ ஒருத்தர் ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அதை மனசார பாராட்டுங்க. அந்த பாராட்டு தான் அவங்களை இன்னும் பெரிய ஆளா மாத்தும். ராமநவமி அன்னைக்கு நாம பண்ற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்மளால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்மளே தாழ்த்தி நினைச்சுக்கிறது தான். அந்த அணில் அப்படி நினைக்கல, என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்னு நினைச்சிச்சு. அந்த மாதிரி நீங்களும் இந்த சமூகத்துக்கு ஒரு சின்ன நல்லது பண்ணா கூட போதும். ரோட்ல கிடக்கிற ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து குப்பை தொட்டியில போடுறது, பசியில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கட் போடுறது, இது எல்லாமே அந்த அணில் செஞ்ச வேலை மாதிரி தான். இதையெல்லாம் யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. மேல ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் உங்களுக்கு ஒரு நாள் முதுக வருடி கொடுப்பான். பாலம் கட்டி முடிச்சாச்சு, இலங்கைக்கும் போயாச்சு. அங்க இன்னொரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. விபீஷணன், ராவணனோட தம்பி, அவன் தன் அண்ணன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ராமர்கிட்ட சரணடைய வர்றான். அப்போ சுக்ரீவன், லக்ஷ்மணன் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணனை விட்டுட்டு வந்தவன் நம்மளை மட்டும் விட்டுட்டு போமாட்டானா, அவனை சேர்த்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ராமர் என்ன சொன்னாரு? சரணடைந்து வர்றவன் யாரா இருந்தாலும், அவன் எதிரியோட தம்பியா இருந்தாலும் சரி, அவனை காப்பாத்துறது என் தர்மம்னு சொன்னாரு. இதுதான் சார் ராமநவமியோட உச்சக்கட்ட பாடம், மன்னிப்பு. நம்ம வாழ்க்கையில ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டா அவனை ஆயுசுக்கு மறக்க மாட்டோம், அவனை பழிவாங்க துடிச்சிட்டு இருப்போம். ஆனா ராமர் எதிரியோட தம்பியையே கட்டி பிடிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா ராமருக்கு தெரியும்,
கெட்டவன் கூட நல்லவனா மாற ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு. விபீஷணனை ஏத்துக்கிட்டது மூலமா ராமர் என்ன சாதிச்சாருன்னா, ராவணனோட பலத்தை குறைச்சாரு. அன்பால ஒருத்தரை ஜெயிக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய வெற்றி. கட்டியால ஜெயிச்சா அவன் பயத்துல தலகுனிவான், ஆனா அன்பால ஜெயிச்சா அவன் மனசார தலகுனிவான். இன்னைக்கு உங்ககிட்ட யாராவது மன்னிப்பு கேட்டு வந்தா பழைய விஷயங்களை மறந்துட்டு அவங்கள ஏத்துக்கோங்க. அதுதான் நீங்க ராமருக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட். யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இலங்கை போர்க்களத்துல ஒரு பக்கம் ராமர் தலைமையிலான வானரப்படை, இன்னொரு பக்கம் ராவணனோட பிரம்மாண்டமான அரக்கற்படை. ஆனா இந்த இடத்துல தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ராமர் நினைச்சிருந்தா அந்த போரை ஒரே நாள்ல முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் ஒவ்வொரு அடியையும் தர்மத்தோட எடுத்து வச்சாரு. போரோட முதல் நாள் ராவணன் தன் அஸ்திரங்கள் எல்லாத்தையும் இழந்து கையில் வில் கூட இல்லாம தேரும் இல்லாம வெறும் தரையில நிக்கிறான். ராமர் அந்த நிமிஷம் நினைச்சிருந்தா ராவணனோட தலைய கொய்திருக்கலாம். ஆனா ராமர் என்ன சொன்னாரு தெரியுமா? இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒருத்தன் கீழே விழுந்துட்டா அவனை இன்னும் 4 மிதி மிதிச்சு மேல வரவிடாம பண்றதுதான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறோம். ஆனா ராமர் சொல்லி கொடுத்த பாடம், எதிரியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும். ராவணன் ஒரு மகா பண்டிதன், சிவபக்தன். ஆனா அவனோட அகங்காரம் தான் அவனை அழிச்சது. அவனை திருத்த ஒரு சான்ஸ் கொடுத்தாரு ராமர். ராமநவமி அன்னைக்கு நாம சாமி கும்பிடுறோம். ஆனா நமக்கு துரோகம் பண்ணவனையோ இல்ல நம்மளை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறவனையோ நாம எப்படி நடத்துறோம்? இப்ப அவன் மாட்டிக்கிட்டான், வச்சு செஞ்சிட வேண்டியதுதான்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அங்கதான் நாம ராவணனா மாறுறோம். அடுத்ததா கும்பகர்ணன். அவன் ராவணனோட தம்பி. அவனுக்கு தெரியும் தன் அண்ணன் பண்றது தப்புன்னு. விபீஷணன் மாதிரி அவன் ராமர் கிட்ட போகல. ஆனா ராவணன் கிட்ட போய், அண்ணா நீ பண்றது தப்பு, ஆனா நீ என் அண்ணன், உனக்காக நான் உயிரை விடுவேன்னு சொல்லிட்டு போர்க்களத்துக்கு வந்தான். கும்பகர்ணன் ஒரு மாபெரும் வீரன். ஆனா அவன் தப்பான பக்கம் நின்னுட்டான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட திறமை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீங்க தர்மத்துக்கு எதிரா நின்னீங்கன்னா அந்த திறமை உங்களை காப்பாத்தாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருக்காங்க, பெரிய சம்பளம் வாங்குறாங்க, ஆனா தப்பான வழியில காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு விதத்துல கும்பகர்ணன் தான். தூக்கத்துல இருக்கிற அவங்கள தர்மம் தான் வந்து எழுப்பணும். யுத்தத்துல லக்ஷ்மணன் மயங்கி விழுந்தப்போ ராமர் ஒரு சாதாரண மனுஷனா அழுதாரு. சீதையை இழந்தது கூட எனக்கு இவ்வளவு வருத்தத்தை தரல, ஆனா என் தம்பியை இழந்துட்டு நான் எப்படி நாட்டுக்கு போவேன்னு கதர்னாரு. இங்கதான் ராமரோட அந்த மனுஷ உணர்வு வெளிப்படுது. கடவுளா இருந்தாலும் அவருக்கு பாசம் இருக்கு, வலி இருக்கு. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்க எப்போதாவது பலவீனமா உணர்ந்தாலோ இல்ல அழுதாலோ அது தப்பு கிடையாது. ஆனா அந்த பலவீனத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஹனுமன் தேவைப்படுறாரு. ஹனுமன் போய் சஞ்சீவி மலைய அப்படியே தூக்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா? அங்கதான் நட்பு அப்படிங்கிற அந்த மாபெரும் சக்தி வேலை செய்யுது. நம்ம வாழ்க்கையிலையும் நாம சோர்ந்து போய் உட்காரும்போது நமக்காக ஒரு மலைய தூக்கிட்டு வர்ற அளவுக்கு ஒரு நண்பன் இருக்கணும். அப்படி ஒரு நண்பனை நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி ஒரு நண்பனா நீங்க யாருக்காவது இருக்கீங்களா? ராமநவமி கொண்டாடுற நீங்க இந்த ஒரு தவறத்தை மட்டும் செய்யாதீங்க. கஷ்டத்துல இருக்கிற நண்பனை கைவிட்டுடாதீங்க. ஹனுமன் மலைய தேடினாரு. அதுல எது சஞ்சீவின்னு தெரியல. உடனே முழு மலையையுமே தூக்கிட்டு வந்தாரு. எனக்கு தெரியாதுன்னு அவர் கை விரிக்கல. எப்படி வேணாலும் காப்பாத்திடுவேன்னு ஒரு வெறியோட வேலை செஞ்சாரு. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் சார் இன்னைக்கு பிசினஸ்லயோ இல்ல லைஃப்லயோ நமக்கு தேவை. போர்க்களத்துல இந்திரஜித் வர்றான். அவன் மாயாவி, கண்ணுக்கு தெரியாம போர் செய்வான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்திரஜித் மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அது என்னன்னே தெரியாது, ஆனா நம்மள அடிக்கும். மன உளைச்சல், டிப்ரெஷன், பயம் இதெல்லாம் மாயாவிகள் தான். இதை எப்படி ஜெயிக்கிறது? லக்ஷ்மணன் அந்த இந்திரஜித்தை எப்படி ஜெயிச்சார்னா, தன் மனசை ஒருமுகப்படுத்தி நான் செஞ்சது தர்மம்னா இந்த அம்பு அவனை கொல்லட்டும்னு விட்டாரு. உங்க நேர்மைதான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். வெளியில நடக்கிற போரை விட உங்க மனசுக்குள்ள நடக்கிற போர் தான் ரொம்ப பெருசு. ராமநவமி அன்னைக்கு பானகம் குடிச்சிட்டு சாமி சூப்பரா போர் செஞ்சாருன்னு கதை கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல. உங்க வாழ்க்கையில வர்ற ராவணனை, கும்பகர்ணனை, இந்திரஜித்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ராவணன் கிட்ட 10 தலை இருந்துச்சு. அந்த 10 தலைகளும் வேற ஒண்ணுமில்ல. காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாட்சரியம்னு சொல்லப்படுற அந்த அசுர குணங்கள் தான். ஒரு தலையை வெட்டுனா இன்னொன்னு முளைக்கும். ஏன்னா வேர்ல இருக்கிற அந்த அகங்காரம் அழியல. அதே மாதிரிதான் நாம ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டா இன்னொன்னு வந்து ஒட்டிக்கிக்கும்.
அந்த அகங்காரத்தை வேரோட அழிக்கணும்னா ராமர் கிட்ட சரணடையணும். சரணாகதின்னா கையை தூக்கிட்டு நிக்கிறதில்ல, நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை விடுறது. ராவணன் சாகிற நேரத்துல ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? லக்ஷ்மணனை கூப்பிட்டு அவன் மகா பண்டிதன், அவன்கிட்ட போய் அரசியல் நுணுக்கங்களை கத்துக்கிட்டு வான்னு சொன்னாரு. பாருங்க, சாக போற எதிரி கிட்ட கூட ஒரு நல்ல விஷயம் இருந்தா அதை கத்துக்கணும்னு நினைக்கிற அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ராமன். இன்னைக்கு நாம நம்மளை விட அறிவுலையோ இல்ல அனுபவத்திலையோ பெரியவங்கள மதிக்கிறதே இல்ல. அவன் ஒரு ஓல்டு ஃபேஷன்னு ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த வாழ்க்கை அனுபவம் ஒரு பெரிய பொக்கிஷம். ராமநவமி அன்னைக்கு நாம செய்ய வேண்டியது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற அந்த பண்பை வளர்த்துக்கிறது தான். யுத்தம் முடிஞ்சு ராவணன் மண்ணுல விழுந்தப்போ இலங்கையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னுச்சு. 10 தலை, 20 கை, உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு மாவீரன் இன்னைக்கு வெறும் சடலமா கிடக்கிறான். ஆனா ராமர் அங்கேயும் ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்தாரு. விபீஷணனை கூப்பிட்டு, உன் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதிச் சடங்குகளை கௌரவமா செய்யி, மரணத்தோட பகை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுதான் சார் ஒரு மனுஷனோட உன்னதமான குணம். அவன் உயிரோட இருந்த வரைக்கும் எதிரி, ஆனா செத்த அப்புறம் அவன் வெறும் ஆன்மா. இன்னைக்கு நாம ஒருத்தன் செத்துட்டா கூட அவன் பண்ண பழைய தப்ப சொல்லி திட்டுறோம். ஆனா ராமர் அந்த இடத்துல ஒரு பெரிய மன்னிப்பை விதைச்சாரு. சரி, இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து அந்த நிமிஷம் வந்துருச்சு. சீதையை மீட்டுட்டாங்க. ஹனுமன் போய் சீதை அம்மா கிட்ட, அம்மா ராவணன் அழிஞ்சிட்டான், ராமன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மாவோட கண்ணுல வந்த ஆனந்த கண்ணீருக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இங்கதான் ராமாயணத்தோட ஒரு கஷ்டமான கட்டம் வருது, அக்னி பிரவேசம். இன்னைக்கு இருக்கிற காலத்துல இதை நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். சீதையே ராமர் நெருப்புல இறங்க சொன்னாரு, அவர் சந்தேகப்பட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். ஆனா இதுல இருக்கிற அந்த ரகசியமான உண்மை வேற. ராமர் ஒரு அவதார புருஷன். அவருக்கு தெரியும் தன் சீதை எவ்வளவு தூய்மையானவள்னு. ஆனா ஒரு நாட்டுக்கு ராஜா ஆக போறவரு உலகத்துக்கு ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சாரு. நாளைக்கு ஒரு சாமானியன் கூட என் சீதையை பத்தி தப்பா பேசிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த சோதனையை வச்சாரு. இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன வதந்தி, ரூமர் வந்தாலே உடைஞ்சு போயிடுறோம். ஆனா சீதை என்ன பண்ணாங்க? நான் உண்மையா இருந்தா இந்த நெருப்பு என்னை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு துணிஞ்சு இறங்குனாங்க. நெருப்பு கூட அந்த அம்மாவத்தோட பயந்துருச்சு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது, உங்க மேல இருக்கிற உண்மை அசைக்க முடியாததா இருந்தா இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் அந்த உண்மையே உங்களை ஒரு கவசம் மாதிரி காப்பாத்தும். ராமநவமி அன்னைக்கு நாம செய்யற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? மற்றவங்களோட கேரக்டரை ஈஸியா ஜட்ஜ் பண்றது தான். ஒரு பொண்ணு லேட்டா வீட்டுக்கு வந்தா தப்பா பேசுறது, ஒரு பையன் யாரோ கூட பேசுனா அவனை குறை சொல்றது, இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி பேசுறதுல தான் நாம குறியா இருக்கோம். ஆனா ராமாயணம் சொல்லுற பாடம் என்னன்னா, ஒருத்தரோட தூய்மைய அவங்க வார்த்தையால நிரூபிக்க முடியாது, அவங்க வாழுற வாழ்க்கையால தான் நிரூபிக்க முடியும். சீதை அந்த நெருப்புல இருந்து வெளியே வரும்போது அவங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் பிரகாசமா இருந்தாங்க. கஷ்டங்களும் சோதனைகளும் நம்மளை அழிக்க வர்றதில்ல, நம்ம கிட்ட இருக்கிற அழுக்க நீக்கி நம்மளை இன்னும் பிரகாசமாக்கத்தான் வருது. வாழ்க்கையில நமக்கு வர்ற சோதனைகளை நாம ஒரு ஃபில்டர் மாதிரி பார்க்கணும். ஒரு தங்கத்தை உருக்குனாதான் அதுல இருக்கிற அழுக்கு போய் அது நகையா மாறும். அதே மாதிரிதான் ராமவோ சீதையோ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவங்கள உலகத்துக்கு ஒரு தெய்வமா காட்டுறதுக்காகத்தான். நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே கடவுளே உனக்கு கண்ணில்லையா அப்படின்னு கதறோம். ஆனா ராமர் அந்த 14 வருஷம் பட்ட கஷ்டம்தான் அவரை மரியாதை புருஷோத்தமனாக்குச்சு. கஷ்டமே இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்தா அவங்கிட்ட எந்த அனுபவமும் இருக்காது. அவன் ஒரு உப்பு சப்பில் இல்லாத மனுஷனாதான் இருப்பான். ஆனா போராட்டங்களை சந்திச்ச மனுஷன்தான் ஒரு வைரமா மாறுவான். இன்னொரு முக்கியமான விஷயம், சீதையை மீட்டுட்டு வரும்போது ராமர் ஒரு ராஜா மாதிரி நடந்துக்கல. எல்லா புகழும் எனக்கே அப்படின்னு சொல்லல. அந்த வெற்றிய தன்னோட வானர படைக்கும் ஹனுமனுக்கும் விபீஷணனுக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. இதுதான் சார் ஒரு தலைவனுக்கு அழகு. இன்னைக்கு ஒரு டீம் ஒர்க்ல சக்சஸ் கிடைச்சா அந்த டீம் லீடர் நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு கிரெடிட் எடுத்துக்க பாப்பாரு. ஆனா ராமர் நீங்க இல்லாம நான் இல்ல அப்படின்னு சொன்னாரு. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு உயரத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஏணியா இருந்தவங்கள மறக்காதீங்க. அந்த நன்றி உணர்வு தான் உங்களை இன்னும் ஒசரத்துக்கு கொண்டு போகும். ராமநவமி கொண்டாடுற நீங்க உங்க வீட்ல இருக்கிற பெண்களை எப்படி நடத்துறீங்க? சீதையை கும்பிடுறோம், ஆனா பெத்த அம்மாவையோ இல்ல கூட இருக்கிற மனைவியையோ மதிக்காம பேசுறோம். இதுதான் சார் நாம செய்யற அந்த பெரிய தப்பு. ஒரு பெண்ணோட மனசுல இருக்கிற வலி அந்த நெருப்பை விட பொடியது.
சீதை பட்ட கஷ்டத்தை விட இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ராமனா இருந்து பாதுகாப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க மனசு நோகாம நடத்துறது தான் உண்மையான ராமபக்தி. ராமன் ஒரு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்து காட்டுனது எதுக்குன்னா, உறவுகள்ல ஒரு நேர்மை வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இலங்கையிலிருந்து கிளம்பும்போது விபீஷணன் ராமர்கிட்ட, நீங்க இங்கேயே இருந்து இந்த நாட்டை ஆளக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராமர் சொன்ன ஒரு பதில் இன்னைக்கும் உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம். ஜனனி ஜன்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெத்த தாயும் பிறந்த மண்ணும் சொர்க்கத்தை விட மேலானது அப்படின்னு அர்த்தம். எவ்வளவுதான் சொத்து சுகம் வந்தாலும் உங்களை பெத்தவங்களையும் உங்க ஊரையும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாம படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறோம், அங்கேயே செட்டில் ஆயிடுறோம், தப்பில்ல. ஆனா நம்ம வேர் எங்க இருக்குன்னு மறக்கக்கூடாது. ராமர் நினைச்சிருந்தா இலங்கையோட தங்க நகரத்துல ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவர் தன் தாய் மண்ணான அயோத்தியை தான் தேர்ந்தெடுத்தாரு. 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. அயோத்தி நகரமே ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் தன் ராஜா எப்ப வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு நெருப்புக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்தாரு. அவர்தான் பரதன். ராமர் கொடுத்த அந்த பாதுகைய சிம்மாசனத்துல வச்சு ஒரு தபசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தம்பி, அண்ணன் வரலனா நான் தீயில குதிச்சிடுவேன் அப்படின்னு வைராகியமா இருந்தாரு. பாருங்க, இதுதான் சார் உறவு. இன்னைக்கு 1 சென்ட் இடத்துக்காக அண்ணன் தம்பி வெட்டிக்கிட்டு சாகிற காலத்துல அண்ணன் இல்லாத நாடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த பரதனோட மனசு இருக்கே, அதுதான் நிஜமான சொர்க்கம். ராமநவமி அன்னைக்கு நாம ஏன் பட்டாபிஷேகம் பண்றோம்? அது வெறும் ஒரு ராஜா பதவி ஏற்கிற விசேஷம் மட்டும் இல்ல, அது தர்மம் ஜெயிச்ச ஒரு திருவிழா. ராமர் அயோத்திக்குள்ள நுழையும் போது அந்த ஊர் மக்கள் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. பட்டாசு வெடிச்சு விளக்கேத்தி கொண்டாடினாங்க. ஆனா ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல்ல போய் தன் சித்தி கைகேயியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. யோசிச்சு பாருங்க, எந்த அம்மா இவரை காட்டுக்கு அனுப்பி இவ்வளவு கஷ்டத்துக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்க கிட்டயே போய் முதல்ல மன்னிப்பு கேட்கிற அந்த பெருந்தன்மை இருக்கே, அங்கதான் ராமர் கடவுளா தெரியறாரு. நம்ம வாழ்க்கையில நாம பண்ற அந்த ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? பழைய பகைய கிரட்ஜஸ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறது தான். அவன் எனக்கு அன்னைக்கு அப்படி பண்ணுனா இவனை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு கசப்பை வளர்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா ராமர் சொல்லி கொடுத்த பாடம், மன்னிப்பு தான் உலகத்திலேயே பெரிய தண்டனை. கைகேயி அம்மா கூனி போய் நின்னாங்க, ஆனா ராமர் அவங்கள அணைச்சுக்கிட்டாரு. உங்க வாழ்க்கையிலையும் உங்களை வீழ்த்த நினைச்சவங்க முன்னாடி நீங்க எப்படி நிக்கணும் தெரியுமா? அவங்க பண்ண தப்ப அவங்களுக்கே புரிய வைக்கிற அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த இடத்துல ஆனா பணிவோட நிக்கணும். அந்த பணிவு தான் அவங்கள சுட்டெரிக்கும். பட்டாபிஷேகம் நடக்குது. வசிஷ்ட முனிவர் ராமருக்கு மகுடம் சூட்டுறாரு. அந்த சபையில ஹனுமன், சுக்ரீவன், விபீஷணன், குகன்னு எல்லாருமே இருக்காங்க. இதுல ஒரு அழகான காட்சி இருக்கு. எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டு வர்றாங்க. சீதை அம்மா தன்னோட கழுத்துல இருந்த ஒரு முத்து மாலையை கழட்டி ஹனுமன் கிட்ட கொடுத்தாங்க. ஹனுமன் அந்த மாலையை வாங்கி என்ன பண்ணாரு தெரியுமா? ஒவ்வொரு முத்தா எடுத்து கடிச்சு பார்த்தாரு. சபையில இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. ஏய் குரங்கு, அது விலை உயர்ந்த முத்து, அதையும் கடிக்கிறன்னு கேட்டாங்க. அதுக்கு ஹனுமன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த முத்துல என் ராமனோட பேர் இருக்கான்னு பார்த்தேன், அப்படி இல்லைன்னா இது எனக்கு வெறும் கல்லுதான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம எவ்வளவோ விலை உயர்ந்த பொருட்களை தேடி ஓடுறோம். ஐபோன், கார், பங்களான்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனா அந்த பொருள்ல அன்பு இருக்கான்னு பாக்குறோமா? இல்ல. ஹனுமன் சொல்லி கொடுத்த பாடம், பொருளை விட அதுல இருக்கிற உணர்வு தான் முக்கியம். உங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கி கொடுத்தா கூட அதுல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் கோடி ரூபாய்க்கு சமம். ராமநவமி அன்னைக்கு நாம ராமருக்கு வைர கிரீடம் வச்சு அழகு பார்க்கறோம். ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்பை அவருக்கு காணிக்கையா கொடுக்கறோமா? உங்க மனசுல அன்பு இல்லைன்னா நீங்க போடுற அந்த வைர கிரீடம் வெறும் கல்லுதான். ராமராஜ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது என்ன ராமராஜ்யம்? அங்க திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, யாருக்கும் எந்த நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு ராஜா நேர்மையா இருந்தா அந்த நாட்டு மக்களும் நேர்மையா இருப்பாங்க. யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம நாட்டை குறை சொல்றோம், அரசியலை குறை சொல்றோம். ஆனா நாம ஒரு தனி மனுஷனா எப்படி இருக்கோம்? நாம டிராஃபிக் சிக்னலை மதிக்கிறோமா? நாம கரெக்டா டாக்ஸ் கட்டுறோமா? நாம மத்தவங்களுக்கு நேர்மையா இருக்கோமா? ராமராஜ்யம் வெளியில இல்ல சார், அது உங்க மனசுக்குள்ள இருக்கு. நீங்க மாறினா உங்க வீடு மாறும், உங்க வீடு மாறினா இந்த நாடு மாறும்.
ராமநவமி கொண்டாடுற ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம் எடுக்கணும். இன்னையில இருந்து நான் என் வேலையை நேர்மையா செய்வேன், என் குடும்பத்தை அன்பா பார்த்துப்பேன், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். இதுதான் சார் அந்த ராமராஜ்யத்துக்கான அஸ்திவாரம். ராமர் ஒரு ராஜாவா இருந்தப்போ ஒரு சாதாரண குடிமகன் சொன்ன புகாருக்காக தன் சொந்த வாழ்க்கையவே தியாகம் பண்ணாரு. அது சரியா தப்பான்னு இன்னைக்கு நாம விவாதம் பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல இருந்த அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஒரு தலைவனா இருந்தா தன் சுகத்தை விட தன் மக்களோட நிம்மதி தான் முக்கியம்னு அவர் வாழ்ந்தாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில நேரங்கள்ல கசப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். அது நமக்கே வலிக்கும். ஆனா அது மத்தவங்களுக்கு நல்லதுன்னா அதை செய்ய துணியணும். ராமர் பட்டாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் ஒரு அமைதியான அழகான ஆட்சி நடந்துச்சு. ஆனா அந்த வெற்றியோட பின்னணியில எவ்வளவு தியாகம் இருக்குன்னு பாருங்க. தசரதனோட தியாகம், கௌசல்யாவோட தியாகம், லக்ஷ்மணனோட தியாகம், ஹனுமனோட சேவை, இப்படி எத்தனையோ பேர் ஒன்னா சேர்ந்ததுதான் அந்த வெற்றி. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேரோட உழைப்பு இருக்கும். அதை மறக்காம அவங்களுக்கு நன்றி சொல்றதுதான் உண்மையான பண்பு. இப்போ நாம இந்த மகாகாவியத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ராமாயணம்ங்கிறது எப்பவோ நடந்து முடிஞ்சு போன ஒரு கதை கிடையாது. அது இன்னைக்கும் உங்க வீட்டு வாசல்ல உங்க மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிஜமான போராட்டம். ராமநவமி அன்னைக்கு நாம ஏன் இவ்வளவு மெனக்கெடுறோம்? ஏன் பானகம் கரைக்கிறோம்? ஏன் ராமர் பட்டாபிஷேகம் பண்றோம்? இதெல்லாம் ஒரு சடங்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்க பண்றது அந்த ஒரு பெரிய தப்பு தான். ராமர் ஒரு மனுஷனா பிறந்து ஒரு மகனா, ஒரு அண்ணனா, ஒரு கணவனா, ஒரு ராஜாவா வாழ்ந்து காட்டினது எதுக்குன்னா, வாழ்க்கை எவ்வளவு அடிச்சாலும் தர்மத்தை மட்டும் விட்டுடாத அப்படின்னு நமக்கு சொல்லித்தரத்தான். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எத்தனையோ ராவணன்களோட போராடிட்டு இருக்கலாம். அது வெளியில இருக்கிற எதிரியா இருக்கலாம், இல்ல உங்களுக்குள்ளேயே இருக்கிற பயம், சோம்பல், பொறாமை அப்படிங்கிற அரக்கர்களா இருக்கலாம். ஆனா ராமர் கையில் இருக்கிற அந்த வில் இருக்கே, அது உங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்க தளர விடலைன்னா எந்த இலங்கையையும் உங்களால ஜெயிக்க முடியும். எனக்கு காசு இல்லை, எனக்கு பின்னாடி ஆள் பலம் இல்லை அப்படின்னு தயங்காதீங்க. ராமருக்கு பின்னாடி எந்த பெரிய இராணுவமும் இல்லை, வெறும் அன்பால இணைக்கப்பட்ட ஒரு வானரப்படை தான் இருந்துச்சு. ஆனா அந்த அன்பு தான் உலகத்திலேயே பெரிய ஆயுதமா மாறுச்சு. இன்னைக்கு நீங்க மற்றவங்க மேல காட்டுற அந்த ஒரு துளி உண்மையான அன்பு தான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்தும். வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்தை என்னைக்குமே மறந்துடாதீங்க. நேர்மைங்கிறது ஒரு கஷ்டமான பாதை தான், ஆனா அதுதான் சரியான பாதை. குறுக்கு வழியில போனா சீக்கிரம் போயிடலான்னு தோணும், ஆனா அங்க நிம்மதி இருக்காது. ராமர் காட்டுக்கு போகாம அயோத்தியிலேயே இருந்திருக்கலாம், ஆனா அவர் தன் அப்பா கொடுத்த வாக்கை காப்பாத்தினாரு. அந்த ஒரு நேர்மை தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் நம்மளை கும்பிட வைக்குது. நீங்க இன்னைக்கு பண்ற ஒரு சின்ன நேர்மையான காரியம் நாளைக்கு உங்க சந்ததிக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தரும். காசு சம்பாதிக்கிறத விட ஒரு நல்ல பேரை சம்பாதிங்க, அதுதான் உங்க பட்டாபிஷேகம். இந்த ராமநவமி அன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய அந்த ஒரு மாபெரும் முடிவு என்ன தெரியுமா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், எனக்கு வர்ற கஷ்டங்களை நான் தைரியமா எதிர்கொள்வேன், என் கூட இருக்கிறவங்கள நான் அன்பா பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த வைராகியம்தான். ராமர் தன் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை விட நீங்க படுற கஷ்டம் ஒன்றும் பெருசில்ல. மனைவியை பிரிஞ்சு, நாட்டை இழந்து, காடு மேடெல்லாம் அலைஞ்சு, ஒரு கல்லுல தூங்கி, இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவர் ஒரு இடத்துல கூட தன் நிதானத்தை இழக்கல. அந்த நிதானம்தான் சார் ஆன்மீகம். சாமி முன்னாடி நின்னு கண்ணை மூடிக்கிட்டு வரம் கேட்கறது மட்டும் பக்தி இல்ல, கஷ்டம் வரும்போது கலங்காம நிக்கிறது தான் உண்மையான பக்தி. இன்னொரு ரகசியம் என்னன்னா, ராமர் அவதாரம் முடிஞ்சு சரையு நதியில இறங்கும்போது கூடவே ஹனுமனும் வர்றேன்னு சொன்னாரு. ஆனா ராமர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஹனுமா, நீ இந்த பூமியிலேயே இரு, எங்கெல்லாம் ராமகதை பேசப்படுதோ அங்கெல்லாம் நீ இருந்து பக்தர்களுக்கு துணை நில்லு அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் இன்னைக்கும் நாம ராமாயணம் பேசும்போது ஹனுமன் எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஆனந்த கண்ணீரோட கேட்டுட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. அந்த ஹனுமன் வேற யாரும் இல்ல, உங்களோட உள் மனசாட்சி. நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது இது தப்புடான்னு சொல்லுது பாத்தீங்களா, அங்க ஹனுமன் இருக்காரு. நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு தெம்பு வருது பாத்தீங்களா, அங்கேயும் ஹனுமன் இருக்காரு. ராமநவமி அன்னைக்கு நாம பண்ற அந்த ஒரு பெரிய தப்பை திருத்திக்கோங்க. ராமரை ஒரு சிலையா மட்டும் பார்க்காதீங்க, அவரை ஒரு முன்மாதிரியா, ரோல் மாடலா பாருங்க. அவர் எப்படி ஒரு தம்பியை நேசிச்சாரு, எப்படி ஒரு மனைவியை மதிச்சாரு, எப்படி ஒரு எதிரிக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாருங்கிறத உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க. ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு என்ன அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க. ராமன் என் மனசை ஆளணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ராமன் ஆள்ற மனசுல பயம் இருக்காது, அங்க நிம்மதி இருக்கும், அங்க ஒரு தெளிவு இருக்கும். கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத ராமாயணம். இதுல நீங்க தான் ஹீரோ.
உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்க டீம். உங்க லட்சியம்தான் சீதை. அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இடையில எத்தனையோ தடைகள் வரும், ராவணன்கள் வருவாங்க. ஆனா ஹனுமன் மாதிரி ஒரு நம்பிக்கையோட, லக்ஷ்மணன் மாதிரி ஒரு அர்ப்பணிப்போட, ராமர் மாதிரி ஒரு தர்மத்தோட நீங்க போராடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு பட்டாபிஷேகம் நடக்கும். இந்த ராமநவமி உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். வெறும் பானகம் குடிச்சிட்டு போற விசேஷமா இல்லாம உங்க மனசை சுத்தப்படுத்துற ஒரு ஆன்மீக பயணமா இது அமையட்டும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ராமனை எழுப்புங்க. அவர் எழுந்தா அப்புறம் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்றதுல இருக்கிற அந்த அதிர்வு உங்க உடம்புல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலையும் எதிரொலிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நீங்க நேர்மையா வாழும்போது அன்னைக்கு உங்களுக்கு ராமநவமி தான். அன்பே சிவம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அன்போட வடிவம் தான் ராமன். அந்த அன்பை எல்லார்கிட்டையும் காட்டுங்க. இந்த உலகம் ஒரு அழகான ராமராஜ்யமா மாறும். அது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். போயிட்டு வாங்க. ஜெயிக்க போறது தர்மம் தான்.